மும்மொழி கொள்கை தொடர்பாக தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இன்று 2வது முறையாக அளித்துள்ள கடிதம் தொடர்பாக பல்வேறு தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இப்போது பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் உள்ளிட்டோர் வட மாநிலங்களில் ஒருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது, அங்கு முதலில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்திவிட்டு பெயரளவில் இல்லாமல் செயல்பாட்டு அளவில் அதை அமல்படுத்த வேண்டும், அதன் பின்னர் தமிழக மாணவர்கள் தொடர்பாக அவர்கள் பேசலாம் என்ற கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் திமுக செய்தி தொடர்பாளரும் அந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். மும்மொழி கொள்கை தொடர்பாக இன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியுள்ள அந்த 2வது கடிதம் மீண்டும் மாநிலம் தழுவிய விவாத பொருளாகி இருக்கிறது. கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று அதில் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இதனால் யார் அரசியல் செய்கிறார்கள் என்ற எதிர்கேள்வியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் உள்ளிட்டோர் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்திற்கு நிதியை வழங்க மாட்டோம் என்று தெரிவிப்பது வேறு நாட்டிற்கான நிதியை ஒதுக்குவது போல மத்திய அரசு தமிழக அரசை கருதுகிறது என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்தார்கள். ஒரு திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றால் நாங்கள் நிதி வழங்க மாட்டோம் என்று மிரட்டுவது அது ஏதோ சர்வாதிகார போக்கு என்ற கருத்தையும் திமுக செய்தி தொடர்பாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் அந்த கருத்துக்களை முன்வைத்தார்கள். தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் 3 பக்க கடிதம், முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம் மற்றும் அவர் இன்று அளித்த அந்த பேட்டி ஆகியவற்றின் மூலமாக ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. இந்த பேட்டி தொடர்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் ஒரு கடிதத்தை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிறார். அதில் தமிழகம் விளிம்பு நிலை மக்களுக்கான அந்த கல்வி மற்றும் சமூக முன்னேற்றங்களில் முன்னோடியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியே ஆக வேண்டும், இல்லை என்றால் 5000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன சார்? இது கண்டிப்பா இந்த திட்டத்தினுடைய நோக்கமே, இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், அதுக்கு நீங்க 1 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். சரி, நீங்க திருமணத்தை நடத்தி வைங்க, நாங்க 1 லட்சம் ரூபா தர்றோம்னு சொல்லி இந்த திட்டத்துக்கான பணங்கிறது தனிப்பட்ட முறையில இந்த திட்டத்துக்காகவே ஒதுக்கப்பட்டு பட்ஜெட்லயும் சரி அதை பயன்படுத்தி எல்லா மாநிலங்களுக்கும் அந்த உதவி செய்யறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதுல அவர் குறிப்பிட்டதை போல பாஜக ஆளாத மாநிலங்கள்லயும் இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி அது ஒரு செப்பரேட், இது ஒரு சிறப்பு தொகை, கல்வி இலாக்கா மொத்தத்துக்கும் வரக்கூடிய தொகை இல்லை. தமிழ்நாட்டிலேயே 48,000 கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்கிட்டு தான் பட்ஜெட் போட்டு தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது செப்பரேட்டா இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்குங்க, பிள்ளைங்களுக்கு சரியான லேபரட்டரியில தொடங்குங்க, ஒரு உள்கட்டமைப்பு வசதியில தொடங்குங்க, இந்த மாதிரி ஒரு நவீன சிறப்பு அம்சங்களை கூடுதல் செலவுக்காக ஒதுக்கப்படுகிற தொகை. இது ஆண்டுக்கு 2,150 கோடி 2,200 கோடி வருகிறது. இது ஏற்கனவே நம்ம தலைமைச் செயலாளர் 15/3/24 அப்ப நான் ஒத்துக்கிறேன், நான் அதை செய்யறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் இப்ப பின்வாங்கின பிறகு ஏற்கனவே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதை பற்றி விரிவா விளக்கமா சொன்னார். அதை எப்படி நிவர்த்தி செய்யறதுங்கிற விட்டுட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையில ஏதோ மும்மொழி மட்டும்தான் இருக்கு, அந்த மும்மொழி திட்டத்துக்காகவே புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு பொய்யான பரப்புரை அங்க பண்ணி 1965 கனவுல மீண்டும் அது போன்ற ஒரு போராட்டத்தை தூண்டலாமா, மக்களை திசை திருப்பலாமா, மக்களை ஏமாற்றலாமா, மக்களை முட்டாள்களாக்கலாமா என்று திட்டமிட்டு ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க. ஏறத்தாழ திருக்குறளை 37 மொழியில மொழிபெயர்த்தவர் பாரத பிரதமர். ஐநா மன்றத்துல போய் யாதும் ஒரு யாவரும் கேள்வின்னு தமிழை சுட்டி காட்டி தான் பெருமைப்பட பேசினாரு. திருக்குறள் மையத்தை 7 நாடுகள்ல உருவாக்க முயற்சி எடுத்து முதல்ல சிங்கப்பூர்ல தொடங்கி இருக்கிறாரு. பாரதியாருடைய இருக்கையை பனாரஸ் பல்கலைக்கழகத்துல வச்சிருக்கிறாங்க. பல்வேறு தமிழ் இலக்கிய நூல்கள்ல இந்தி உள்பட பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரம் மாணவர்களை உட்கார வைத்து தமிழ் தான் உலகின் சிறந்த மொழின்னு பாரத பிரதமர் வகுப்படுக்கிறாரு, நீங்க எல்லாம் தமிழ் படிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தலைவர்
அவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது மாணவர்களுடைய உயர்வுக்காக மட்டும்தான். அதை மாணவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள்னு சொல்றாரு. நீங்க மும்மொழியில வெறும் இந்த கல்விக் கொள்கையில மும்மொழி மட்டும் இல்ல, 3வது 5வது 8வது படிக்கிற ஏழை பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல படிக்கிற மாணவர்களோட ஒரு போட்டி தேர்வு எழுதுவதற்கு, +2 பள்ளி இறுதி தேர்வு எழுதுவதற்கு, பட்டப்படிப்புல எழுதுவதற்கு சரியான கற்றல் திறன் மேம்பாடு கூடணுங்கிற பயிற்சி கொடுக்க சொல்றாங்க, பரீட்சை வைக்க சொல்றாங்க. அதுல மார்க் குறைஞ்சா ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையாக கட்டிடங்களை மாத்து, டாய்லெட் வசதி பண்ணி, குடிநீர் வசதி பண்ணி, பிளே கிரவுண்ட் வசதி பண்ணுன்னு இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கு. இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஏதோ புதிய கல்விக் கொள்கைனா மும்மொழி மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறது. அந்த மும்மொழியிலையும் 18 மொழி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஹிந்தி மட்டும்தான் சொல்லப்படுதுன்னு ஒரு பொய் பரப்புரையை செஞ்சு மாணவருடைய முன்னேற்றத்தை எடுக்காதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. நன்றி சார். கருணாராஜர் மிக்க நன்றி. இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.